நார்த் மெட்ராஸில் அவர் வெறும் 5 ரூபா 10 ரூபா தான் வாங்கிட்டு வந்தார். நீட் மாதிரி கிடையாது. ஸோ மெடிசன் அப்போ வந்துட்டு லக்ஸுரியாக மாறிடுதா சார்? அதுதான் வந்து மாஸ் ஹெல்த் செக்கப்புடைய கான்செப்டே தவிர நாளைக்கு உங்கள் குழந்தைங்க அதே நல்லா தான் இருக்கும். நம்ம டெய்லி உட்காந்து பர்கரும் பீஸாவும் சாப்பிட்டு இருந்தோம்னா அது சரி வராது. ஐ வாண்ட் எ மதர் அலைவ். அது தப்பு நம்ம மேலே தான். If ethics of the profession is to keep the patient alive, almost dead ன்னு வச்சுக்கலாம். அந்த பேஷண்ட் அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க சார்? That is my personal idea. I am not saying that. அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதால தான் people are going to private side. சார் அதான் கொடுக்குறோமே சார் 1 கோடி ஒரு சீட்டுக்குங்க. ஒரு டாக்டர் வந்து யாரும் கடவுள்னு சொல்லவும் தேவையில்லை. We have been partners at the X-ray company or pharmaceuticals. நீங்கள் என்கிட்ட கேட்ட கொஸ்டின் அப்படியே கேளுங்க. Some patients they prefer cesarean. Okay. இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். For a commission basis, that is crime. Traditionally bad handwriting are, you won't believe the cost of health in India is much cheaper compared to any other country in the world. I can bet on it. Welcome to Times of Cinema. You're with me Aditya right now. So Times of Cinema பார்த்தீங்கன்னா வந்துட்டு யூசுவலாக சினிமா சம்பந்த விஷயங்கள் நிறைய பேசுவோம். பட் இது கொஞ்சம் சினிமா கலந்த விஷயம் இருந்தாலும் சினிமாவுக்கு ஒரு படி மேலே போய் மருத்துவத்தை பற்றி பேச போகிறோம். அண்ட் சினிமாவில் மருத்துவத்தை பற்றி வராத ஒரு படம் கிடையாது, நியூஸ் கிடையாது, வந்துக்கிட்டு தான் இருக்குது. அண்ட் மேலும் நிறைய வரும். ஸோ இந்த மெடிசன் சினிமாவில் காட்டுறது வந்துட்டு எவ்வளோ உண்மையாக இருக்குது இல்லை அது பொய்யான்றது வந்துட்டு நம்மளுக்கு இது வரைக்கும் தெரியாது. அண்ட் இன்க்ளூடிங் ரீசெண்ட் தமிழ் ஃபிலிம் மெர்சல். ஸோ இதெல்லாம் டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸோட இன்றைக்கி வந்துட்டு I've invited a very person doctor to me and one of the leading doctors in Chennai சொல்லலாம். So I would like to welcome Mr. Sundar Ganesh. Sir, thank you so much for your time and ரொம்ப நன்றி. Sir, before we start any question, சின்ன வயசில் ஒன்று கொஸ்டின் சொல்லுவாங்க சார் அம்மா அப்பாலாம், an apple a day keeps the doctor away. அது உண்மையான விஷயமா இல்லை அந்த ஆப்பிள் சாப்பிட்றதுக்காண்டி சொல்கிறாங்களா? இல்லை அது ஒரு வகையில் உண்மை தான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் has got so much of nutrition, so much of calories and energy that really helps you go by for the day. அது என்ன உண்மைதான். உண்மையான விஷயம் தான். இப்போ ஏமாத்தல கண்டிப்பாக ஏமாத்தல. ஓகே சார், டு பி ஜென்ரல் ஒரு மெடிக்கல் ஆஸ்பிரண்ட் எல்லாருக்குமே எங்களுக்கு இப்போது நான் சினிமாவுக்கு வரணும்னா வந்துட்டு நான் ஒருத்தரை பார்த்து இன்ஸ்பயர் ஆன சினிமாவுக்கு வருவேன். ஒரு இன்ஜினியர் சேம் அஸ் திங். பட் இப்போ இருக்கிற டாக்டர்ஸ் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வரவங்க ரொம்ப கம்மி ஆகிட்டாங்க. ஸோ ஹவு இஸ் அ ஸ்டூடெண்ட் இன் +2 கெட்டிங் இன்ஸ்பயர்ட் பை தி ப்ரெசன்ட் டாக்டர்ஸ் அண்ட் அந்த எம்பிபிஎஸ் தான் வேணும் அப்படின்னு கேட்கும் போது அவனோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் சார்? உங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு? என்னுடைய மைண்ட் செட் எப்படின்னா, டு பி அ போலீஸ் ஆஃபீஸர் ஆர் டு பி அ திஸ் திங் யூ ஆர் ஜஸ்ட் டீலிங் வித் கிரைம்ஸ், டீலிங் வித் கேசஸ் ஆர். பட் ஆஸ் அ டாக்டர் யூ ஹேவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி சேவ் அ லைஃப். இட்ஸ் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் டிசிஷன். அந்த ஆஸ்பெக்டை பார்த்தோம்னா ஐ தாட் தட் ஜாப் வாஸ் மச் மோர் சின்சியர் அண்ட் மச் மோர் கிவிங் பேக் டு த சொசைட்டின்ற கான்செப்டில் தான் நான் வந்தேன். ஓகே சார், ஸோ நீங்கள் எம்பிபிஎஸ் படித்தப்போ என்னெல்லாம் சார் பண்ணீங்க? உங்களோட அந்த வாழ்க்கை எப்படி இருந்தது? காலேஜ் வாழ்க்கை லைக் எனி காலேஜ் வாழ்க்கை மாதிரி தான் இருக்கும். அதே என்ன சொல்கிறது. ஆனால் என்னென்னா the working hours will be much more. நம்ம மாதிரி நினச்ச நேரத்துக்கு காலேஜ் கட் அடிக்கிறதோ இல்லாட்டி காலேஜ் பங்க் பண்ணி இதுக்கு போகிறதோ அது மாதிரிலாம் முடியாது. பட் அட் த சேம் டைம் within that framework of campus we really enjoyed our lives. ஓகே, ஸோ நைஸ். நோ லைக் யூஸ்வலாக வந்துட்டு ஒரு இன்ஜினியர் பசங்களோட பழகியிருக்கோம், ஒரு காமர்ஸ் பசங்க படிக்கும். பட் எம்பிபிஎஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ரொம்ப கம்மியாச்சு. அண்ட் வாஸ் தேர் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் டியூரிங் யுவர் டைம்? இந்த நீட் மாதிரி ஒரு விஷயம்? நீட் மாதிரி கிடையாது. we had a reservation for exclusively for the state and இதுன்றதுனால we had reservation, we had entrance examination. That was based on our syllabus. அதே மாதிரி ஆல் இண்டியா கோட்டாவில் செலக்ட் ஆகிறவங்க they used to come through, that was around 25% of the people they used to come in all India quota. Okay sir, since you're there in the industry for past years, so உங்கள்கிட்ட வந்துட்டு அசிஸ்டன்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க who are MBBS graduates basically. so அவங்கள்ட்ட அந்த வேகமும் இப்போ இருக்கிற பசங்க எப்படி சார்? how are they trained and they're sent to the industry? The quality of medical education I feel has little bit gone down. Okay. In terms of a doctor approaching a patient, or in terms of using a clinical skills, in terms of communicative skills, எல்லா வகையிலுமே பார்த்தீங்கன்னா definitely it has gone down. என்னுடைய பர்சனல் இதுதான். பட் I may be right or I may not be right, but it is my personal observation. இப்போ யங் ஜென்ரேஷன் ஆஃப் டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், the way they interact, the way they examine a patient, the way they communicate certain things வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. Not up to the mark. Not up to the mark னு சொல்லலாம். ஓகே சார், உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ஸ் ஓன்ட் பை டாக்டர் அதிகமா இல்லை ஹாஸ்பிட்டல்ஸ் ஓன்ட் பை அதர் இண்டஸ்ட்ரி பீப்புள் அதிகமா? இப்போ எல்லா ஊர்லேயுமே கார்பரேட்டாக செயின் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் போக முடியாது. திஸ் இஸ் ஒன்லி பாசிபிள் இன் மெட்ரோஸ், வில்லேஜஸோ டவுன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் டாக்டர்ஸ் ஓன் ஹாஸ்பிட்டல்ஸ் தேன் கார்பரேட் இண்டிவிஜுவல்ஸ்.
as of now current scenario la Tamil Nadu government and the medical sector வந்துட்டு how much are they contributing to the people of Tamil Nadu's health? No, government is doing a lot in terms of conducting camps, in terms of creating awareness, in terms of, in fact, one of the beautiful thing is the fact that you're getting free treatment. Government hospital பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்க என்ன schedule இருந்தாலுமே they just push and work hard. But whereas வந்து இப்போ மற்ற கண்ட்ரீஸ்ல பார்க்கும்போது இப்போ யூகேல எது பண்ணோம்னா they have a stipulated time period. 8 மணி நேரம் தான் வேலை செய்யணும் 8 மணி நேரம் because the government doesn't allow. You cannot work overwork. Per week na 36 hours 38 hours na adukku mela exceed panna mudiyadunga inga appadi kediyadu if I have to finish a case na it doesn't matter whether it takes 10 hours or 12 hours nalo I have to do that job and the vagila pathina government is doing a lot of things you won't believe the cost of health in India is much cheaper compared to any other country in the world I can bet on it உதாரணத்துக்கு வந்து ஒரு 1.5 years முன்னாடி ஒரு பேஷண்ட் வந்தார் சார் இந்த மாதிரி எனக்கு நெக் பெயின் இருக்குது எனக்கு இது இருக்குது அங்கே எமர்ஜென்சியில் காமிச்சு அவங்க வந்து எம்ஆர்ஐ எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு இல்லை சார் நான் அங்கேயே வந்து எம்ஆர்ஐ எடுத்துக்கிறேன் சார் ஏங்க எம்ஆர்ஐ எடுத்துகிட்டு சொன்னீங்கன்னா எதுக்கு ட்ராவல் பண்ணுறீங்க இல்லை சார் என்னென்னு கேட்டால் அவருக்கு இன்சூரன்ஸில் கவர் ஆகலை எம்ஆர்ஐ எடுக்கிறது 48,000 ஆகுங்க அவர் என்ன பண்ணார் 4,000 8,000 ஃப்ளைட்டு எம்ஆர்ஐ வந்து 3,500 எம்ஆர்ஐ ப்ளஸ் வந்து 1 day ஹோட்டல் 2,000 rupees சரியா டாக்டர்ஸ் ஃபீஸ் 300 rupees முடிஞ்சுதா ட்ரீட்மெண்ட்டோடு சேர்ந்து எம்ஆர்ஐயோடு சேர்ந்து அவர் வந்து தங்குறதுக்கு அவருடைய வேலையெல்லாம் சேர்ந்து ஒரு சாட்டர்டே வந்தார் சண்டே கிளம்பிட்டார் இதே எம்ஆர்ஐயோ இல்லாட்டி இதே இது எடுக்கணும்னா நீங்கள் இது பேஷண்ட் இஸ் ஃப்ரம் சிங்கப்பூர் இதே நீங்கள் சிங்கப்பூர் எடுக்கணும்னா வெயிட்டிங் லிஸ்ட் யூ கேனாட் ஜஸ்ட் லைக் தட் கோ இன் டு ஃபார் அங்கே நம்ம ஊரில் இருக்க மாதிரி ஸ்கேன் சென்டர்ஸ் கிடையாது ரெண்டாவது வந்து அங்கே டாக்டர்ஸை பார்க்கணுன்னா கூட யூ நீட் டு ஹேவ் அன்லெஸ் you are in an emergency situation you cannot just like that see a doctor ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காஸ்ட் இஸ் ஸோ ஹை நான் சொன்னேன்ல ஒரு எம்ஆர்ஐக்கு வந்து 48,000 வாங்குறாங்கன்னா look at the other cost even consulting a doctor will cost in terms of Indian rupees na thousands of rupees அந்த வகையில் பார்த்தீங்கன்னா we are really cheap the I mean I'm not talking about a corporate setup I'm talking about the public சின்ன ஹாஸ்பிட்டல்ஸும் சரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸும் சரி ஒரு கிளினிக்கும் சரி பார்த்தீங்கன்னா வச்சுங்க we are really cheap எந்த ஊரில் நீங்கள் வந்து 150 ரூபாவோ 50 ரூபாவோ 100 ரூபாயிலே கொடுத்து டாக்டர் பார்க்க முடியும் இந்தியாவில் மட்டும் தான் பார்க்க முடியும் வேறு எங்கேயுமே பார்க்க முடியும் 5 ரூபா 5 ரூபாய்க்கு வாட்ஸ்அப்பில் ஒரு டாக்டர் பார்த்தேன் நார்த் மெட்ராஸில் அவர் வெறும் 5 ரூபா 10 ரூபா தான் வாங்கிட்டு இருந்தாங்க அஃப்கோர்ஸ் தட் இஸ் ஹிஸ் வில்லன் ஒருத்தர் ஒரு மாதிரி ஆமாம் பட் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் இஸ் மச் சீப்பர் இன் இந்தியா கம்பேர்ட் டு எனி அதர் கண்ட்ரி சார் அப்போது ஏன் சார் இந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்துட்டு அது கமர்ஷியலைஸ் பண்ணுறாங்க இவ்வளோ கவர்மெண்ட் ஃப்ரீயாக தருது ஒருவேளை அந்த அவேர்னஸ் போய் சேரலையோ இல்லை அப்படி கிடையாதுங்க giving free treatment is different from providing diagnostic tools or other facilities இப்போ நானே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணாலும் நானே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணாலும் சேம் பர்சன் இஸ் டூயிங் த சேம் திங் why is the difference நீங்கள் கேட்கலாம் அண்டர்ஸ்டாண்ட் இப்போ certain diagnostic இப்போ சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோ எக்யூப்மெண்ட்ஸோ வந்து may not be available in the government hospital இதே வந்து private hospital they have everything they can of course the cost is definitely a thing to consider Can you define what is master checkup and what is general checkup and why should a person actually go for a checkup? Master health checkup is not something which screens from A to Z. Genetic level வரைக்கும் போய் அவங்க screen பண்ண போறல. At least basic things இப்போ blood test already basic chest x-ray ECG ல அதுல ஏதாச்சும் if there is anything which is something wrong in that. இப்போ for example இப்போ வந்து blood test எடுக்கிறோம். for unknown reason உங்களுக்கு வந்து thyroid கண்டுபிடிச்சிருக்காங்க. That is a really good life saving treatment for you. Because many people they don't know that they have thyroid, they don't know that they have hypertension, they don't know that they have cholesterol, high triglyceride levels. So இதெல்லாம் பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்க it is something which can be detected. அப்போ 100 patient வந்து மாஸ்டர் செக் பண்ணா எத்தனை patient நீங்க பிடிக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்கலாம். Even if you catch ஒரு 2 patient பிடிச்சா கூட his life is saved. அதுதான் வந்து மாஸ்டர் ஹெல்த் செக்அப் உடைய கான்செப்டே தவிர it is not meant to be abused or misused. சரி இப்போது ஒரு குழந்தை பிறக்கும் போதே வந்துட்டு அந்த குழந்தைக்கு பிபி இருக்குங்கிறாங்க சுகர் இருக்குறாங்க இது வந்து ஜெனட்டிக்காக இருந்தாலும் பட் இஸ் தேர் எனி அதர் வே ஃபார் த பர்டிகுலர் சைல்டு டு கெட் இன்ஹெரிட்டட் பை தி டிசீஸ் ஜெனட்டிக்காக இல்லாமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சுகர் சொல்கிறீங்களா டைப் 1 டயபெட்டிஸ்னா தட் இஸ் டெஃபினெட்லி ஜெனட்டிக் அது வந்து தட் cannot be இது ப்ரிவெண்டட்
இப்போ பிபிஓ இல்லாட்டி மற்ற இது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது சர்டன் திங்ஸ் கேன் பி அவாய்ட். அதனால தான் வந்து ரிப்பீட்டட் ஆன்டிநேட்டல் ஸ்கேன் பண்ணுறது. அந்த ஃபஸ்ட்டு 3 months இருக்கு இல்லைங்களா, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பீரியட். ஏன்னா அப்போ தான் வந்து குழந்தை வந்து அந்த கரு உருவாகி மல்டிப்ளை ஆகி அந்த ஜெனட்டிக் ப்ரோக்ராமிங் இருக்கு இல்லையா, அது நடக்கிற டைம் வந்து ஃபஸ்ட்டு 3 months. அந்த 3 months வந்து இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் அண்ட் வெரி கேர்ஃபுல் பீரியட் யூ ஹேவ் டு பி இன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்தில் மெடிசனோ அந்த நேரத்தில் வந்து சம் இன்சைட்டிங் ஃபேக்டர் தட் ரியலி கேன் டைரக்ட்லி அஃபெக்ட் த சைல்ட். Is the younger generation consuming the better food for their better future and for their children? Answer your question directly. இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடியே கிடைச்சிட்டு இருந்த நியூட்ரிஷன் தட் வாஸ் நேச்சுரல், தட் வாஸ் அபண்டன்ட். இப்போ வந்து டு மேனேஜ் திஸ் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் சொல்லலாம். ஸோ தே ஹாவ் டு ப்ரொடியூஸ் மோர். How they produce more is the question. அது ஆர்டிஃபிஷியலாக இப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு மாம்பழம், ஒரு உதாரணத்துக்கு மாம்பழம் எடுத்துக்கோங்க. நம்ம வருவோம், மாம்பழம் எடுப்போம், அது பழுக்க போடுவோம், ஒரு இத்தனை நாள் ஆகும், ஒரு 2 வாரம் ஆகுது, 3 வாரம். இப்போது கார்பைட் போட்டு வித்தின் 5 days 3 daysல பழுக்க போடுறோம். ஹவு ஹெல்த்தி இஸ் தட்? ஒரு சிம்பிள் மாம்பழத்துலேயே வந்து நீங்கள் அதை வந்து யூஆர் ஸ்பீடிங் அப் த ப்ராசஸ். ஆல்ரைட், தட் இஸ் டெஃபினெட்லி அ ஹசார்டஸ் திங் டு த ஹெல்த். ஓகே சார், இன்னொரு இதுலேயே சப் கொஸ்டின் வச்சுக்கோங்க. ஜங்க் ஃபுட்டோட கிங்காக பீஸா அண்ட் பர்கர் அண்ட் கோக் அண்ட் பெப்சி எக்ஸெட்ரா, அதெல்லாம் வந்துட்டு எவ்வளோ ஒரு உடம்புக்கு எவ்வளோ கெடுதலான விஷயம் சார்? உடம்புக்கு ரொம்ப கெடுதலுங்க. ப்ராசஸ் ஆகும் சார், அந்த சீஸோ அந்த மைதா அவங்க சாப்பிட்றாங்களே, ஆமாம், எவ்வளோ டைம் ப்ராசஸ் ஆகும், எவ்வளோ நேரம் வந்து கேப் விடணும்? தட் டேக்ஸ் மோர் டைம் டு அப்சார்ப். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இட் மே நாட் பி சூட்டபிள் ஃபார் யூ. சி, இப்போ நமக்கு ரைஸ் இஸ் அ ஸ்டேபிள் ஃபுட். நம்ம டெய்லி உட்காந்து பர்கரும் பீஸாவும் சாப்பிட்டுட்டு இருந்தோமா, அது சரி வராது. ஓகே, பிகாஸ் ஆஃப் த கிளைமேட், பிகாஸ் ஆஃப் த யூனோ த ஒவ்வொரு ரேஸ், ஒவ்வொரு ஸ்பீஷீஸ் வந்து தே ஆர் அடாப்டட் டு சர்டன் ஃபுட், சர்டன் டெம்பரேச்சர், சர்டன் கிளைமேட். ஸோ இட்ஸ் பெட்டர் தே ஃபாலோ தட் rather than sign something which is completely deviant. ஓகே சார், இப்போ திஸ் மைட் சவுண்ட் காமிக்கல் டு யூ. இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 கூட்டு இருக்கும், இப்போ கூட்டு பக்கத்தில் ஒரு மாத்திரையும் இருக்குது. ஸோ இஸ் மெடிசன் பார்ட் ஆஃப் தி டெய்லி ஃபுட் ஆஃப் அ மேன்? இன்றைக்கி நிலைமையில் வந்து யூ டேக் மெடிசன் ஃபார் மெனி திங்ஸ். நாட் ஓன்லி பிபி, சுகர், இதுக்கு மட்டும் கிடையாது. ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி பல இடத்துல சாப்பிட்ட கேஸ்ட்ரைட்டிஸ், அதே மாதிரி வீசிங், bronchial, respiratory diseases. இதெல்லாமே எங்கேருந்து வந்தது? நாட் ஓன்லி த்ரூ ஃபுட், இட்ஸ் த என்வாயன்மெண்ட் தட் கிரியேட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தெர் இஸ் அ டிராஸ்டிக் இன்க்ரீஸ் இன் ரெஸ்பிரேட்டரி ரிலேட்டட் டிஸார்டர்ஸ். ஆஸ்மாவாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து நியூமோனியாவாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து ஈவன் க்ரானிக் காஃபாக இருக்கட்டும், இட் ஹஸ் இன்க்ரீஸ்ட் ட்ரெமெண்டஸ்லி. தட்ஸ் பிகாஸ் ஆஃப் த பொல்யூஷன். அந்த ஆஸ்பெக்டில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு மருந்து சாப்பிட வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்படுறோமே தவிர, இஃப் வி கீப் அவர் என்வாயன்மெண்ட், ஃபுட் அண்ட் அவர் பாடி ஹெல்த்தி, ஐ டோன்ட் திங்க் வி நீட் எனிதிங். கண்ட்ரி மெடிசன்ஸையும் நம்ம இக்னோர் பண்ணுறோம். ஒருவேளை அந்த நோய்க்கான தீர்வு கிடைக்கலையா, இல்லை வை இஸ் இட் பீங் இக்னோர்ட்? இல்லை, நம்ம இங்கிலீஷ் மெடிசன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதே வந்து மேபி இந்த செஞ்சுரியில் தான் யூஸ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம நாட்டு மருந்து, நாட்டு வைத்தியம் தானே பண்ணிட்டு இருந்தோம். என்ன ஒரு ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்களேன், the advantage they have is they have research. They spend millions and millions of rupees on research and they publish data saying that this is good, this is how it has been made, this is what it's going to do, whereas we don't have that data. We are not into research at all. In fact, இன்னொரு சொல்லப்போனால், நம்ம சாப்பிட்ற, நம்ம யூஸ் பண்ணுற, அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற சாதாரண உணவும் சரி, மூலிகையே சரி, அதே தான் அவங்க நமக்கு வந்து இப்போ டேப்லெட் ஃபார்மாக கூட தருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ முருங்கை, இது உதாரணத்துக்கு வந்து இந்த கசகசா, டர்மரிக், இதெல்லாமே வந்து இட் இஸ் பீங் ப்ராசஸ்ட் இன் ஃபார்ம் டேப்லெட் அண்ட் ஃபார்ம் ஆஃப் டேப்லெட்ஸ். இது என்ன, எங்கேருந்து வந்தது? நம்ம ஊர் மருந்து, நம்ம ஊர் சாப்பாடு, நம்ம ஊர் சித்தா வைத்தியம், அதில் யூஸ் பண்ணுறது தானே. அந்த ஒரு ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா we are at fault. அது தப்பு நம்ம மேலே தான். இப்போது when you say this is better na, it is your duty to prove it. It is the government's duty to take it up as a research and prove it. இன்னொரு ஓப்பன் கொஸ்டின் வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நான் போகிறேன், ஹாஸ்பிட்டல் நான் போயிட்டு சார் எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஐ வாண்ட் டு சால்வ் திஸ் சொல்லும் போது எதுக்கு உடனே வந்துட்டு பில் போட்டு சார் அங்கே போங்க இங்கே போங்க இங்கே போங்கன்னு அலைய விடுறாங்க? வை? அது சின்ன ப்ராப்ளம் தான். அதுக்கே அந்த டெஸ்ட் எடுங்க, இந்த டெஸ்ட் எடுங்க, அதை எடுங்க, இதை எடுங்க, இந்த இவ்வளோ வாங்க, 2 days அட்மிட் ஆகிக்கோங்க. வை இஸ் தேர் so much of complications in பிக் ஹாஸ்பிட்டல்ஸ்? உதாரணத்துக்கு ஃபீவர்னு வச்சுக்கோங்களேன்.
ஃபீவர் ஒரு அவுட் பேஷண்ட்டாக வந்து ஒரு மெடிசன் கொடுத்து அனுப்பிச்சிடலாம். வரீங்க நீங்கள் என்கிட்ட வரீங்க, ஃபீவர் பார்க்குறேன், டெம்பரேச்சர் பார்க்குறேன், பல்ஸ் பார்க்குறேன், பிபி பார்க்குறேன், ஃபீவர்னு கொடுப்பேன். ஃபீவர் வந்து இது டெங்குவாக இருக்கலாம், இட் கேன் பி பிகாஸ் ஆஃப் கேன்சராக கூட இருக்கலாம், இட் கேன் பி பிகாஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். இதெல்லாமே வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு தான் அது நெக்ஸ்ட் ஸ்டெப். எப்போ ஒரு பேஷண்ட் வென்டிலேட்டருக்கு வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுவாங்க அண்ட் வை இஸ் ஹி சஜஸ்டட் ஃபார் அ வென்டிலேட்டர்? இப்போ பேஷண்ட் வந்து ஹார்ட் அட்டாக்கோ இல்லாட்டி பேஷண்ட் வந்து வேறு ஏதாவது காம்ப்ளிகேஷனில் வந்து பிரெயின் இதில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஹி ஓன்ட் ப்ரீத் ஆன் இஸ் ஓன், பட் இட் வில் டேக் டைம். அது வரைக்கும் நம்ம ஹில் ஜஸ்ட் டை ஆஃப் இன் வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ். ஓகே, அந்த பேஷண்ட் வந்து அவங்களுடைய ஓன் ரெஸ்பிரேஷன், அவங்களுடைய ஹார்ட் பீட், அவங்களுடைய இது கொண்டு வர வரைக்கும் இருக்கிற கருவி தான் வென்டிலேட்டர். சார் இன்னும் ஒரு சிம்பிள் கொஸ்டின் இது, சிம்பிள் இல்லை கொஞ்சம் காம்ப்ளிகேட் வச்சுக்கோங்க. ஆஸ் அ டாக்டர் சார் இது வந்துட்டு சஸ்டெயின் ஆகாது, யூ மைட் டை எனி பாயிண்ட் ஆஃப் டைம். தெரிஞ்சும் வை டு சஜஸ்ட் ஃபார் அ வென்டிலேட்டர்? எத்திக்ஸ் ஆஃப் த ப்ரொஃபஷன் இஸ் டு கீப் த பேஷண்ட் அலைவ். சரி, I cannot decide whether I will let him die or I will kill him. That amounts to killing. இப்போ if the patients decide இல்லை சார் எங்களால் அஃபோர்ட் பண்ண முடியாது, இல்லை எங்களால் வந்து I cannot spend my time or money or resources for him and I don't think then the patients decide and they take off the patient. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட் பார்த்தேன், ஒரு யங் லேடி கேம் அண்ட் she collapsed. Okay. She was sick already in the house and she came and she collapsed. During that process she was completely arrested, almost dead in vachikla. But I cannot leave because I know that she is young. Second thing is she can be revived. She has kids, young children. Avanga anadaiya poiduvaanga. Understand? So the doctor is trying his best. At the end of 2 days patient has come back. Won't you feel happy? Okay. The children have not lost their mother. Husband has not lost his wife. அந்த நேரத்தில் வந்து பேஷண்ட் இறந்துட்டாங்களே, though the patient has died breathless, மூச்சு கிடையாது, பல்ஸ் கிடையாது, எதுவும் கிடையாது, பட் அந்த 10 seconds அந்த 5 seconds இருக்கு இல்லைங்களா, that matters. அந்த இடத்துல கார்டியோ பல்மனரி ரெசிஸ்டேஷன் கொடுத்து அந்த இடத்துல இன்டிபேட் பண்ணி அந்த இடத்துல போனோன்னா 2 நாள் 3 நாள் பொறுத்து the patient has come back alive without any brain damage or without any complication. Understand? So அந்த மாதிரி சிச்சுவேஷனில் வந்து nobody can question whether the doctor has done right thing or whether the doctor, because that is the right thing. Sir, I would like to share a small case with you, if you don't mind. My grandmother, she was affected by cancer, breast cancer. She was in last stage. So இறந்து போகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி வந்துட்டு சீஃப் டாக்டர் வந்து செக் பண்ணிவிட்டு வென்டிலேட்டர் வைக்க வேணாம் அப்படின்ட்டாங்க. வைக்க வேணாம், நார்மலாக அவங்க இருக்கட்டும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போனார். அண்ட் 2-3 டாக்டர்ஸ் நான் கன்சல்ட் பண்ணேன். ஆஸ் யூ செட், ஃபேமிலி டாக்டர் 2 பேர் இருந்தாங்க, கன்சல்ட் பண்ணோம். அவங்களும் இல்லை வேணாம், லெட்டர் பி நார்மல். ஸோ டியூட்டி டாக்டர் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு இல்லை சார் நீங்கள் வென்டிலேட்டர் வைக்கணும் அப்படின்னு கொஞ்சம் எங்களை புஷ் பண்ணார். அண்ட் சின்ஸ் வி ஆர் ஃபைண்ட் DND ஃபார்ம், த நெக்ஸ்ட் டே ஷி பாஸ்ட் அவே. அன்ஃபார்ச்சுனேட்லி தட்ஸ் டிஃப்ரெண்ட். பட் வென் வி விசாரிச்சும் போது ஒரு நாளைக்கு 15,000 rupees வென்டிலேட்டர், அப்படியே என் பாட்டி பழக மாட்டாங்க, இறந்து தான் போவாங்க. ஸோ ஐ எம் ஃபோர்ஸ்ட். ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போகும்போது நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறேன். அந்த சுச்சுவேஷன் இருக்கும்போது அப்படி லாக் பண்ணிடுறாங்களே, நான் ஆப்ஷன் 1 டேக் அவுட் த ஹாஸ்பிட்டல், ஆப்ஷன் 2 கீப் இந்த வென்டிலேட்டர். ஐ வாண்ட் மை மதர் அலைவ். ஒரு அப்பாவுக்கு ஐ வாண்ட் மதர் அலைவ். ஆமாம். ஸோ அந்த இடத்துல லாக் ஆகும்போது அந்த பேஷண்ட் அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க சார்? நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டாக்டர் வந்து வென்டிலேட்டரில் போடுங்க இப்படி பண்ண, மேபி ஹி இஸ் நாட் அவேர் தட் த டிசிஷன் ஹஸ் ஆல்ரெடி பீன் டேக்கன் நாட் டு இன்டர்வீன். அது ஒன்று இல்லை. நீங்கள் வேற கரெக்ட் யூ சார், எவ்ரி ஒன் இஸ் தேர். அந்த டியூட்டி டாக்டர் இருந்தாங்க, நர்ஸும் இருந்தாங்க, சீஃப் டாக்டர் இருந்தாங்க. அவங்க ஒன்று சொல்லிட்டு தான் போனார் அவர். அண்ட் இன்னொரு ஸ்டெப் சொல்லணும்னா, இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா, அவங்க இந்த ஈவினிங் காலையில் சொல்லிட்டு போனார், ஈவினிங்கே பாடி ரெட் டாட் ஆரம்பிச்சிருச்சு, ரெட்டிஷாக கொஞ்சம் பாடி ஆரம்பிச்சு. நோபடி வென்ட் நியர் ஹர். ஸோ அவங்களுக்கு ஒரு ஃபீவர் இருக்கா, என்ன பண்ணணும், மருந்து கூட கொடுக்கல. ஹி நெக்லெக்ட் ஆக்சுவலி நெக்லெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க. ஸோ அப்படி தான் அந்த கேஸ் அங்கே இருந்துச்சு. ஸோ அந்த நேரத்தில் நான் எமோஷனலாக முடிவெடுக்கிறேன், ஓகே ஃபைன் நான் இப்போ வென்டிலேட்டர் போட்டு தான் ஆகணும் முடிவெடுக்கும் போது, அந்த மாதிரி டாக்டர்ஸ் அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது ஆஸ் அ காமன் மேன் என்ன சார் செய்யணும்? You can ask till the last breath. We can you give care. You can give care. Okay. You can ask. Yes. Okay. Sir, இப்போ இந்த ஒரு question sir, is management giving you somewhere pressure to இவ்வளோ பேஷண்ட்டுக்கு வந்துட்டு எனக்கு வரணும், இல்லை இவ்வளோ டார்கெட், are you targeted? இப்போ ஒரு businessman or ஒரு corporate or ஒரு financial person is taking over the hospital na, he may think in terms of
profit and loss தான், not like patient or health. That is my personal idea. I'm not saying that. Because this thing is, in the hospital வந்து எத்தனை பேர் வந்து நல்லா போனாங்கன்றதை விட இந்த ஹாஸ்பிட்டல் எத்தனை பேர் வந்து எவ்வளோ ஜென்ரேட் ஆகிருக்குன்ற மாதிரி தான் அவங்க பார்ப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். Understand? The hospital would have done excellently well in terms of curing patients or treating patients, but it may have been at loss or for something. Okay. But now a new person has come and new person has taken over the management or everything. There they might be something. Okay. They might think, okay, profit இவ்வளோ வந்து last year இந்த வருஷம் இப்படி பண்ணோம். அந்த வகையில் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஸோ மெடிசன் அப்போ அந்த இடத்துல லக்ஸுரியாக மாறிடுதா சார்? Medicine is not a luxury. Medicine should not be a luxury. ஓகே, இன்னொன்று கேட்குறேன் சார். இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரியே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் அந்த அளவுக்கான அட்வான்ஸ் டெக்னாலஜியோ அந்த அளவுக்கு டெவலப்டான ஒரு மிஷினரியோ கிடையாது. ஆமாம். ஸோ ஆப்வியஸ்லி எனக்கு அந்த பர்டிகுலர் டிசீஸ் இருக்கும் போது இந்த பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் நான் போவேன். கரெக்ட். 5-star ஹாஸ்பிட்டல்னு வச்சுப்போம். எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த இன்கம்க்கு அவனால் அது போக முடியும், அந்த இடத்துக்கு போக முடியுமா? வை இஸ் இட்? அந்த ஒரு இன்டென்ஷன் ஏன் அங்கே வருது ஒரு சின்ன ஒரு லோ இன்கம் குரூப்புக்கு? பிகாஸ் இந்தியா இஸ் நாட் ரிச், எல்லார்ட்டையும் காசு கிடையாது. ஆமாம், இந்தியாவில் 80% குரூப் கீழே தான் இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட இங்கே வந்துட்டு ஒரு லட்சத்துக்கு ஒரு 3 லட்சம் பில் போடும்போது தேர் ஃபோர்ஸ் டு டூ சம்திங் எல்ஸ். ஸோ அது என்னைக்கே யோசிச்சிருக்கீங்களா ஆஸ் அ டாக்டரா? பிகாஸ் த காஸ்ட் ஆஃப் டெக்னாலஜி இஸ் வாட் இஸ் டேக்கிங் த காஸ்ட் ஆஃப் மெடிக்கல் கேர் ஹை. இன்றைக்கி ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நியூ ஸ்கேன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய பேட்டன்ட் தட் வில் பி தேர் ஃபார் இந்த யூஎஸ் ஃபார் 20 years or 10 years old. அது வரைக்கும் அவங்க சொல்கிறது தான் ரேட். ஸோ பட் தட் இஸ் நீடட், நம்ம ஊர்லேயும் தேவைப்படுதுன்னும் போது தென் யூ வில், அது யார்கிட்ட முடியும்? கவர்மெண்ட்டால முடியாது. தென் ப்ரைவேட் பீப்புள் வில் திஸ் திங். அதுக்கு ஏஎம்சி இருக்கும், அதனுடைய லைஃப் டைம் இருக்கும். ஸோ அதை கேல்குலேட் பண்ணி தான் வந்து இந்த ஸ்கேனுக்கு வந்து இவ்வளோ மணின்னு சொல்லி வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க. சரியா? இதே வந்து இந்த கவர்மெண்ட்டில் எடுத்து வந்து அவ்வளோ காஸ்ட்லி மெஷினரி எடுத்து வந்து கவர்மெண்ட்டில் யூஸ் பண்ணோம்னா அதோட மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது. இப்போ ப்ரைவேட்டுன்னு வச்சுக்கோங்களேன், they will 100% have manpower to maintain it, to run it and to operate it. பட் இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வச்சுங்க, ஒரு எம்ஆர்ஐ வைக்கிறீங்கன்னா ஒரு சில நாள் இருக்கும், பல மாதம் இருக்கும், அதுக்கப்புறம் கண்டெம்ன் ஆகிடும். Because there is no proper maintenance. Be it because of manpower, be it because of financial this thing, or be it because of anything. அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதால தான் people are going to private side. And moreover, technological wise வந்து definitely government is doing something. At least நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட், இந்தியா வைஸில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து far more better in terms of health care than any other governments. அந்த வகையில் பார்த்தோம்னா சார், இப்போ டாக்டர்ஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஆகிட்டாங்க. ஸோ இப்போது ஜெர்மன்லேருந்து மெஷின் இம்போர்ட் பண்ணுறீங்க. ஆமாம். ஹாஸ்பிட்டல்ஸ் வந்துட்டு கட்டமையான இடத்துல கூட கட்டுறீங்க, அங்கே வந்துட்டு தண்ணி வரும் தெரிஞ்சு அங்கே கட்டுறீங்க நீங்கள். பட் ஏன் டாக்டர்ஸ் அவ்வளோ பாஸ் அவுட் ஆகி வரமாட்டேங்கிறாங்க? ஏன் இப்போ இந்த நோய்க்கு நான் 10 டாக்டர் தான் இருக்காங்கப்பா, இந்த 10 பேர் தான் பார்த்தோம், ஸோ சுற்றி அங்கே தான் வந்தாகணும். அதே அந்த ஏன்னா இவ்வளோ பெரிய பாப்புலேஷன் இருக்கிற இந்தியாவில் டாக்டர்ஸ் ஏன் அந்த 2% 3% அடங்கிடுறாங்க? வை இஸ் நாட் லைக் இன்ஜினியர்ஸ்? அதுதான் இப்போ வந்து கவர்மெண்ட் ஹஸ் கம்மிங் அப் மெடிக்கல் காலேஜ் இன் எவ்ரி டிஸ்ட்ரிக்ட். முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி மொத்தமே தமிழ்நாட்டிலே வந்து 9 காலேஜ் தான் இருக்கும், 9 மெடிக்கல் காலேஜ் தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் வருது. ப்ளஸ் வந்து ப்ரைவேட் காலேஜஸ்க்கு வந்து லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா more and more number of doctors are coming. But as the symptoms or as the disease advances, they are forced to go to specialist. அந்த ஸ்பெஷலிஸ்டோடைய எண்ணிக்கை கம்மியாக இருக்கணும் போது we need to produce more doctors. But only the problem with that is monetary cost also involved. Okay. To சார் அதான் கொடுக்குறோமே சார், 1 கோடி ஒரு சீட்டுக்குங்க. எதுக்குங்க? ஒரு சீட்டுக்கு 1 கோடி கொடுக்குறோமே. அது பிரைவேட் இதுங்க, அது இன்வெஸ்ட் பண்ணாலும் சார் அது பிரைவேட் காலேஜஸாக இருக்கலாம். பட் கவர்மெண்ட்டில் வந்து அது அவ்வளோ ஃபீஸ் கிடையாது கவர்மெண்ட்டில். இல்லை சார், இப்போது திஸ் மைட் சவுண்ட் ஃபன்னி டு யூ, பட் எங்களுக்கே அது ஃபன்னியாக இருக்குது. ஒரு சைட் பார்க்கும்போது ஒரு டாக்டர்னால் வந்துட்டு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கையெடுத்து கும்பிடுவாங்க, சாமியே நீங்கள் தான் அப்படின்னு ஒரு டைலாக்லாம் நிறைய வரும். பட் இப்போ டாக்டர்னால் கொஞ்சம் பயப்படுறாங்க, போகிறதுக்கே கொஞ்சம் பயப்படுறாங்க. அந்த பயம் வந்துட்டு எதனால வந்துச்சு சார்? First of all, you have to understand doctors are also human beings. Whether you like it or not, we are all normal human beings like anybody else. சரிங்களா? ஒரு டாக்டர் வந்து யாரும் கடவுள்னு சொல்லவும் தேவையில்லை, பிகாஸ் he is doing his job. அவர் ஒன்றும் எக்ஸ்ட்ராடினரியாக ஒன்றும் பண்ணல, பெருசாக மந்திரமோ தந்திரமாக கற்றுட்டு வந்து ட்ரீட் பண்ணல. அவர் படித்ததா அவர் வந்து இஸ் ப்ராக்டிசிங். he is not God.
ஃபர்ஸ்ட் திங். அது அப்படி சொல்கிறதே தப்பு ஆக்சுவலாக. சரிங்களா? ரெண்டாவது வந்து அந்த மென்டாலிட்டி போகிறதுக்கான காரணம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மோர் ஆஃப் அவேர்னஸ். சரிங்களா? ரெண்டாவது வந்து கன்சியூமர் இது லிட்டிகேஷன்ஸ் ஜாஸ்தி. தேர்ட் திங் வந்து இப்போ டாக்டர் பாப்புலேஷனும் கிராஜுவல் இன்க்ரீஸ் ஆகிறதுனால த ஆப்ஷன்ஸ் ஆர் மோர் ஃபார் த பேஷண்ட்ஸ். As a profession, it is really a noble profession because it involves a lot of things. சுயநலம் இல்லாத ஒரு டெடிகேஷனோட பண்ணுறதுனால தான் வந்து ஒரு காலகட்டத்தில் மக்கள் வந்து கடவுளாக நினச்சிட்டு இருக்காங்க இன்னுமே. ஓகே சார், இப்போ இந்த நோபல் ப்ரொஃபஷன் சொல்கிறீங்க, பட் திஸ் நோபல் ப்ரொஃபஷன் ஆல்சோ ஹேஸ் ஸ்கேம்ஸ். நான் சொல்கிறது இந்த எக்ஸ்ரே ஸ்கேமு. இன்னும் சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது என் ஃப்ரெண்டுக்கு நடந்த விஷயம். அது அவருக்கு வந்துட்டு எக்ஸ்ரே எடுக்க சொன்னாங்க, போன் எக்ஸ்ரே எடுக்க சொன்னாங்க. எக்ஸ்ரே எடுத்துகிட்டு போய் அதை காமிச்சும் போது இல்லை வேறு எடுத்து வாங்கன்னு சொல்லி, எனக்கு இந்த லேபு தான், இந்த லேபில் நீங்கள் எடுத்து வந்தால் நான் பார்ப்பேன். இவர் என்ன பண்ணார், எக்ஸ்ரே வச்சுட்டாரு, ஆனால் அங்கே கவர் மட்டும் வாங்கிட்டு வந்தார். அந்த பர்டிகுலர் ஷாப்போட கவர் மட்டும் வாங்கிட்டு வந்து இந்த எக்ஸ்ரே எடுத்து அந்த கவரில் போட்டு கொடுத்தாரு. அவர் இதை பார்த்துட்டு சூப்பர் அப்படின்னாரு. இதை நான் வந்து என்னன்னு சொல்லட்டும், எனக்கு தெரிஞ்சானு சார், ஆர் யூ ஹேவ் பின் பார்ட்னர்ஸ் வித் தி எக்ஸ்ரே கம்பெனி ஆர் பார்மட்டிசிக்கல்ஸ்? ஏன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணும்போதே அவங்க ஷீட்டில் தான் நீங்கள் எழுதி தரீங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு பெரிய கேள்வியாக நிறைய பேருக்கு இருந்திருக்கு விஷயம். ரெண்டே விஷயங்க, அது பண்ணுறது தப்புங்க. அப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அது தப்பு. தட் இஸ் ஹைலி அன்எத்திக்கல். இப்போ அந்த டாக்டர் நீங்கள் வந்து எக்ஸ்ரே ஒத்துக்கலன்னு சொன்னீங்களா சார், எதுக்காக வந்து யூ ஜஸ்ட் ஆஸ்க், இட் இஸ் யுவர் ரைட் டு ஆஸ்க். ஏன் சார் என்ன பிரச்சனை, நீங்கள் என்கிட்ட கேட்ட கொஸ்டின் அப்படியே கேளுங்க. He may get angry also, it doesn't matter. But at least one thing will be clear for you. Okay. நீங்கள் கேளுங்க, ஏன் சார் என்ன பிரச்சனை, எக்ஸ்ரே ஃபிலிம் சரியில்லையா, இது போன் சரியாக தெரியல, எதுக்காகன்னு கேளுங்களேன். ஒரு 10 பேர் கேள்வி கேட்டாங்கன்னா அடுத்த 11வது வாட்டி அந்த டாக்டர் எழுத மாட்டார்னு வச்சுக்கோங்க. பட் இன் ஸ்பைட் ஆஃப் தட் த டாக்டர் சேஸ் ஓகே நான் வந்து இதுதான் அனுப்பணும் போனேன்னா தென் he may be having a valid reason. ஓகே. இந்த மாதிரி கான்ட்ரவர்சிலாம் வராமதுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு வெப்சைட் ஒன்று வரப்போகுது. ஓகே. எப்படின்னா you don't have to go to anywhere. You can choose your லொக்கேஷன். அந்த இடத்துல வந்து லோக்கலில் எந்த உங்களுக்கு பிடிச்ச இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எம்ஆர்ஐ வந்து இப்போ 8500 10,000 சார்ஜ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். இது வழியாக நீங்கள் லிங்க் பண்ணிங்கன்னா they'll charge only 3,000 or 3,200. You will be getting almost 70-80% of discount. அதே மாதிரி இப்போ எக்ஸ்ரேலையும் சரி, எக்ஸ்ரே வந்து 300-400 சார்ஜ் பண்ணுறாங்க, they'll charge only 200 rupees. Technology, this is where technology sort of helps us in overcoming all these doubts. Sir, அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து இந்த சிசேரியன்ற ஒரு விஷயம். ஆக்சுவலி வாட் இஸ் சிசேரியன், வை இஸ் சிசேரியன் ஹேப்பனிங் சார்? சிசேரியன்றது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சிசேரியன் தேவை கிடையாதுங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ சிசேரியன் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்கன்னா பேபி இஸ் அட் டிஸ்ட்ரெஸ். பிறக்க போகிற குழந்தை வந்து அது பிகாஸ் இப்போ கார்ட் அரவுண்ட் த நெக்குன்னு சொல்லுவோம், அந்த தொப்புள் கொடி வந்து கழுத்தை சுற்றினாவோ இல்லாட்டி வந்து இந்த விமன் அந்த மதருடைய பர்த் கெனால் வந்து நேராக இருந்தாலும் பேஷண்ட்டுக்கு வந்து லைஃப்க்கு டேஞ்சர் ஆகும். ஃபஸ்ட்டு ப்ரைமரி திங் டு அட்வைஸ் அ சிசேரியன் இஸ் டு சேவ் த பேபி, நத்திங் எல்ஸ். ஆனால் இப்போ அதை தவிர வேறு ஏதாவது இண்டிகேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தட் இஸ் டிபேட்டபிள். ஒன்று. செகண்ட் திங் வந்து சம் பேஷண்ட்ஸ் தே ப்ரிஃபர் சிசேரியன். ஓகே. எனக்கு வந்து சார் எனக்கு வந்து நார்மல் டெலிவரியெலாம் வந்து எனக்கு பயங்கர பெயின்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு சிசேரியன் தான் வேணுன்ற மாதிரி அவங்க வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அந்த காலத்துலலாம் வந்து அந்த சிசேரியன்ற ஆப்ஷனே இல்லையே, நீங்கள் அப்போ எப்படி டெலிவரி நீங்கள் பண்ணீங்கன்னு கேட்கலாம். அந்த காலத்தில் இன்ஃபென்ட் மோர்டாலிட்டி ரேட்டுன்னு ஒன்று இருக்குது. 1 லட்சம் குழந்தையில வந்து எத்தனை குழந்தை உயிரோட வருதுன்றதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் drastically come down because of cesarean. சிசேரியனால கூட வந்து இந்த இன்ஃபென்ட் மோர்டாலிட்டி ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதுவே வந்து கொஞ்சம் பிகாஸ் தேர் ஏபிள் டு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு தேர் ஏபிள் டு ஆப்ரேட் அண்ட் டேக் த பேபி அவுட் ஆஃப் த டேஞ்சரஸ் சிச்சுவேஷன். சரிங்களா? அந்த வகையில் வந்து சிசேரியன் அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ்னு நீங்கள் சொல்கிற மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் சிசேரியன் பண்ணுறதும் தப்பு. Okay. That is not this thing. Unless there is an indication, nobody should do and nobody will do. So, cesarean option are they commercializing the method? Still hospitals. Commercialization of cesarean as a business that is something which irukka illaya maybe irkalam, maybe illama irkalam solla mudiyadhu. I know you're a situation where you cannot talk frankly, but still ஒரு டாக்டராக இருக்கும்போது நாளைக்கு உங்களுக்கு குழந்தைங்க அதே நல்லா தான் இருப்போம். ஆமாம். இட் இஸ் நாட் தட் யூ ஆர் நாட் கோயிங் டு ஹேவ் அ சைல்டு ஆர் ஒன்லி தி பர்சன் ஸ்டடிங் இன்ஜினியரிங் கோயிங் டு ஹேவ் அ சைல்டு.
எல்லாருக்கும் ஒரே நிலைமை தான். ஸோ அப்படி வரும்போது பட் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம let us take it towards a commercial side வச்சுக்கோங்க. That is when the patient needs to be smart. எதுக்கு சொல்கிறீங்க, எதுக்கு இது சிசேரியன் சொல்கிறீங்க, நார்மல் டெலிவரி ஆகுதான் கேள்வி கேட்க தான் பதில் கேட்குறேன். ஸோ நம்ம மேலே தப்பு இருக்குது. ஆமாம், நம்ம மேலேயும் தப்பு இருக்குது சார். ஸோ நிறையா பேசிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ ஆஸ் வி எண்ட் டுவர்ட்ஸ் ஒரு காமன் பப்ளிக் கொஸ்டின் மாதிரி வச்சுருக்கேன் சார். பப்ளிக் மதியில் இருக்கிற ஒரு காமன் கொஸ்டின்ஸ் ஒரு சின்ன ஒரு ஒன் லைனில் நீங்கள் வந்துட்டு யூ கேன் டிஃபைன் தட். ஓகே, அது முடியாது எனக்கும் தெரியும். பட் ஏன்னா நிறைய பேசிட்டோம், நிறைய படத்தில் பார்த்துட்டோம். அது எங்களுக்கு அது கன்வின்சிங்காக அதை காட்டியிருக்காங்களா இல்லை அது நாங்கள் பார்த்தது பொய்யா இல்லை உண்மையானு தெரிஞ்சோம். அவர் தான் சார். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு ஒரு பேஷண்ட் வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் வராங்க. அவங்க எமர்ஜென்சி வார்டில் வைக்கிறது தான் அவரோட வழக்கம். ஆனால் அங்கே பில் போட்டுட்டு அட்மிஷன் போட்டதுக்கப்புறம் தான் தியேட்டருக்குள்ளே கொண்டு போவேன் அப்படின்ற ஒரு கண்டிஷன் நீங்கள் வைக்கும் போது அது உங்களுக்கே தப்பாக தெரியல? எமர்ஜென்சியில் இப்போ ரத்தம் சொட்ட வரோம், அந்த நேரத்தில் உட்காந்துட்டு ஸ்ட்ரெச்சில் இது பேர் என்ன, அது தப்பு. அது யாருமே பண்ண மாட்டாங்க. நீங்கள் படத்தில் காமிக்கிறது அப்சல்யூட்லி நாட் அது. தி பேஷண்ட் வில் பி டேக்கன் டு எமர்ஜென்சி ஆர் எனிதிங். தி டாக்டர் வில் டூ ஹிஸ் ஜாப். ப்ளீடிங் அரெஸ்ட் பண்ணுறதோ இல்லாட்டி வந்து ஃப்ராக்சரை ஸ்பெண்ட் பண்ணுறோம், அது வந்து டாக்டர் வில் எந்த படத்துலையாவது பார்த்துருக்கீங்களா? டாக்டர் வந்து ஒரு பேஷண்ட் கிட்ட வந்து பேஷண்ட் வரதுக்கு முன்னாடி அங்கே பில் ரெடி பண்ணுறது, ஸ்ட்ரெச்சர் ரெடி பண்ணுறது அப்படிலாம் அதெல்லாம் கிடையாதுல்ல? அப்படிலாம் கிடையாது. சரி, அப்படி கிடையாது. சரி, பேஷண்ட் எமர்ஜென்சிக்கு வந்தாங்கன்னா, இப்போ ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்டே வந்தாங்கன்னா, தே வில் ஃபோக்கஸ் த கொஸ்டின்ஸ் ரிலேட்டட் டு த பேஷண்ட்ஸ் ட்ரீட்மெண்ட் தானே தவிர நீங்கள் வந்து எந்த டெஸ்ட் அந்த இதெல்லாம் கிடையாது. என்ன ஏஜ், என்ன ஆச்சு, எப்படி என்ன அந்த பிரச்சனைக்கு ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் தான் டாக்டர் கேட்பாங்களே தவிர மற்ற கொஸ்டின்ஸ் எந்த ஊர், எந்த தெரு, எந்த இது, அதெல்லாம் வந்து த ஸ்டாஃப் வில் டேக் கேர். அது வந்து எந்த நேரத்துலையும் வந்து எந்த ஹாஸ்பிட்டலையும் சரி, எந்த கண்ட்ரிலையும் சரி, அது மாதிரிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபிலிம் வந்துச்சு. அந்த ஃபிலிமில் என்ன சீன்னா, அந்த பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருது. ஓகே, அந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்துட்டு தேர் டிரான்ஸ்போர்ட்டிங் டு அ நியர்பை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அவர் தான் சொல்கிறாரு அவங்க அப்பா, அங்கே போகாதீங்க, அங்கே போனீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு இமீடியட்டாக இப்போ ஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போகலான்னு சொல்கிறாங்க. ஆனவே தெர் இஸ் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல். பட் அந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கமிஷன் கிடைக்காதனால ஸ்விட்சிங் ஓவர் டு த நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல். இந்த மாதிரி விஷயங்கள் ரியல் லைஃப்பில் நடக்குதா இல்லையா சார்? நடக்கலாமுங்க. இல்லை, நடக்கலாமன்றது இன்னொரு விஷயம் சார். பட் ஹேவ் யூ ஹர்ட் ஆஃப் தீஸ் திங் ஹேப்பனிங்? திங் இஸ் அப்படி நான் கேள்விப்பட்டதுன்னா certain patients who got treated by the hospital, they own a ambulance or they own a auto, they to show their loyalty vanna அது மாதிரி கொண்டு வரலாமே தவிர, பட் for a commission basis that is crime. That is controversial. That is like நடக்காது, but 1-2 cases maybe. Thank you so much doctor. It was obviously எனக்கு சொன்னது புதுசாக இருந்துச்சு அண்ட் நிறைய டவுட்ஸ் கிளியர் ஆயிடுச்சு. அண்ட் இதை நான் சில கேள்விகள் நான் கேட்கும் போது வந்துட்டு இது டாக்டர்ஸ் வந்துட்டு தப்பாக போர்ட்ரே பண்ணுறாங்கலாம் கிடையவே கிடையாது. இது பப்ளிக் மனசில் இருந்த கொஸ்டின்ஸை நான் கொஞ்சம் வேறு மாதிரி ஃப்ரேம் பண்ணி கேட்டிருக்கேன். அண்ட் இதை பார்த்து நிறைய டாக்டர்ஸ் ஹர்ட் ஆயிருந்தீங்கன்னா ஐம் சாரி. அண்ட் ஈவன் இஃப் யூ ஹர்ட் ஐம் வெரி சாரி ஃபார் தட். ஏன்னா சில கொஸ்டின்ஸ் வந்துட்டு நாங்கள் கிளியர் பண்ணி தான் ஆகணும். இதோட கேரி ஃபார்வர்ட் பண்ணோன்னா ஒரு தப்பான இமேஜோட ட்ராவல் பண்ணிட்டு இருப்போம். கண்டிப்பாக இட்ஸ் பெட்டர் யூ ஆஸ்ட். இன்ஃபேக்ட் எனி மோர் கொஸ்டின்ஸ் ஆல்சோ ஆர் வெல்கம். It may be the meanest question also, it doesn't matter. It is our responsibility to stand clear. Doctors ko வந்து they have stress. It's not like சும்மா கிடையாது, ஒரு ஃபிக்ஸ்ட் டைமிங் கிடையாது. இப்போ நான் நேற்று காலையில் 7 மணிக்கு கிளம்புனேன். when I reached home it was around 12:30. There is no working time for doctors. அது மாதிரி we have to be there for the patients. இது not only for the money. இப்போ வந்து ஒரு பேஷண்ட் வந்து உங்களை நம்பி ஃபோன் பண்ணுறாங்கன்னா that means அந்த டாக்டர் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவார்ன்றதா. அவர் காசுக்காகன்றது மட்டும் இல்லாமல் there is deep connect. Okay, he knows the condition of the patient, he knows how to guide and he knows how to give a treatment for that patient. அந்த வகையில் தான் தவிர not only for money. ஓகே சார், நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒன்லி ஒன் கொஸ்டின் சின்னதாக பதில் சொல்லுங்கள் சார். டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்படி அப்படியே கிறுக்கி கொடுப்பாங்க, அது ஏன் சார் அப்படி? இப்போ அதெல்லாமே மாறுதுங்க. இப்போ எல்லாமே மாறுது. சும்மா நம்ம வந்து கிறுக்கிறது, இசிஜி போடுறது அதெல்லாம் பண்ண முடியும். இல்லை, அந்த எழுத்தையே படிக்க முடியாத மாதிரி இருக்கும். ஒன்று டாக்டர்ஸ் ஹேவ் ட்ரெடிஷ்னலி பேட் ஹேண்ட் ரைட்டிங்காக இருக்கணும், இல்லைன்னா இன்டென்ஷனலாக இருக்கணும். அந்த இன்டென்ஷனலாக இருந்ததுன்னா அது வந்து இப்போ ஆஸ் பர் த லா தே ஆர் சேயிங் யூ கேனாட் டூ தட். இப்போ எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதணும், தெளிவாக எழுதணும். அந்த பேஷண்ட் இங்கே வருவான், டெல்லியில் போய் மாத்திரை வாங்குவான், அவனுக்கு தெரியணும்ல. பிகாஸ் he is paid for fees and he is paid the consultation. He has to get the medicine. அவன் வந்து இந்த இடத்துல தான், இந்த ஃபார்மசியில் தான் வாங்கணும்னு தலையெழுத்து கிடையாது. சரிங்களா? இப்போ எல்லாமே மாற்றங்கள் வந்துட்டு தான் இருக்குது கிராஜுவலி. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஆர்த்தோபெடிக்ஸில் பார்த்தீங்கன்னா முட்டி மாற்று ஆப்ரேஷனுக்கு வந்து இம்ப்ளான்ட் ஃபீஸ் கண்ணாபின்னு போயிட்டு இருந்தது. 1 லட்சம் 1.5 லட்சம் அப்படின்ட்டு. கவர்மெண்ட்டை பார்த்தான்,
இது எங்கேயோ போயிட்டுருக்கு, இது வந்து இட்ஸ் பிகம் அ பிஸ்னஸ்ன்றது என்ன பண்ணாங்க, தே புட் அ கேப். இந்த இம்ப்ளான்ட் முட்டிக்கு வந்து 55,000க்கு மேலே போக முடியாது, நீங்கள் எவ்வளோ பெரிய கோல்டுலேயே போட்டாலும் சரி அதோட ரேட் 55,000. ஸோ இட்ஸ் ஃபிக்ஸ்ட் அண்ட் மானிட்டர்ட் பை சம்ஒன். எஸ், மானிட்டர்ட் பை த கவர்மெண்ட். ஓகே, அதே மாதிரி தான் எல்லா ஃபீல்டுலேயும் வரணும். Okay, so we are expecting a better medical field in future. Definitely. So thank you so much for your time and it was lovely talking to you. And நிறைய இந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். ரொம்ப நன்றி. Thanks for the opportunity. And all the views are my personal and my experienced views. Nothing to hurt anybody or nothing to discredit or இது பண்ற intention எதுவும் hurt anyone. Okay. Super sir. Thank you so much. Thank you.